This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம் என்றும் விருந்தோமல் தமிழர்களின் 2000 ஆண்டுகால பழக்கம் என்றும் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் மும்மொழி குறித்து பேசினார். திரை உலகின் ஜாம்பவான்களாக கருதப்படும் உலகநாயகன் கமல்ஹாசன், ஆஸ்கர் நாயகன் AR ரகுமான், இயக்குனர் மணிரத்னம் ஆகியோர் இணைந்துள்ள திரைப்படம் தக் லைஃப். இப்படத்தில் நடிகர்கள் சிம்பு, ஜோஜோ ஜார்ஜ், அசோக் செல்வன், நடிகைகள் அபிராமி, த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தில் கமல்ஹாசன் எழுதிய ஜிங்குச்சா பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய ஜோஜோ ஜார்ஜ் தன்னை ஆங்கிலத்தில் பேசுமாறு கூறினார்கள். ஆனால் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழில் பேசுகிறேன் என்றார். எனக்கு இங்கிலீஷ்லே பேச சொல்லியிருக்கு. நான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்ச தமிழில் பேசுகிறேன். இறுதியாக பேசிய கமல்ஹாசன் தொடக்கத்திலேயே அதிரடியாக ஆரம்பித்தார். இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் தான் இல்ல, இது தமிழனின் யதார்த்தம். அதனால அதை பற்றி and from times of law we've been respected for the host that we bear. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இயக்குனர் மணிரத்னத்திற்கு தான் வைத்த பட்டப்பெயரை மேடையில் குறிப்பிட்டார் கமல்ஹாசன். இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோவத்துல வச்சதுதான். ஆனா இங்க சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்க வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அதனால அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணிரத்னம்னு. தனது தந்தை வைத்த பாசத்தை விட அதிக பாசத்தை தன்னிடம் காட்டினார் சிம்பு என்று கமல் குறிப்பிட்டார். அப்பா வந்து ரொம்ப என்ன பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா வந்து என் சட்டையை நினைச்சிட்டு போயிடுவாரு. நிஜமாவே நெஞ்சில சாஞ்சு அழுதுருவாரு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. சோ அது ஒரு ஜெனரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்துல இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணிருக்காரு. படத்தில் தாம் எழுதிய பாடல் குறித்து பேசிய கமல்ஹாசன், மொழியே இல்லாத மொழியில் தாம் பாட்டு எழுதியதாக பேசி அரங்கை அதிர வைத்தார். இப்படியாவது இது வைரமுத்துவை பீட் பண்ணும் ஒரு பாட்டா இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு. மொழி போர் வேற நடந்துகிட்டு இருக்கிற நேரம் இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில அந்த ஐடியா கொடுத்தது ரஹ்மான் தான். ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸா கூட இருக்கலாம், ஜப்பானீஸா இருக்கலாம். அதனால நாங்க இன்னொரு லாங்குவேஜ் போயிட்டோம். அது எங்களோட மும்மொழி திட்டம். தனது குருநாதரான பாலச்சந்தரை நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்ட கமல்ஹாசன், திரைப்படத்தில் தன்னுடன் நடித்தவர்களையும் AR ரகுமானுடனான நட்பையும் குறிப்பிட்டு பேசினார். நிகழ்ச்சியில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய அனைவரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க கிடைத்த வாய்ப்பு கனவு போல இருக்கிறது என்று பேசினர். மணிரத்னம், கமல் இருவரும் நாயகன் படத்தில் இளையராஜாவுடன் இணைந்து தனித்துவமான ஒன்றை செய்தார்கள் என்று கூறிய ரகுமான், இந்த படம் நாயகனிலிருந்து மாறுபட்டது என்றார். நாயகன் வெளியாகி 38 ஆண்டுகள் ஆன நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசனுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததாக குறிப்பிட்ட மணிரத்னம், பட டப்பிங்கிற்காக அவரை சந்தித்த போது அமெரிக்காவில் அவர் அறிந்து கொண்ட ஒளி பற்றிய தொழில்நுட்பம் குறித்து விவரித்ததை வியப்புடன் குறிப்பிட்டார். கமல்ஹாசன் நடிக்கிறார் என்றால் இயக்குனருக்கு 50% சுமை குறைந்துவிடும் என்று மணிரத்னம் தெரிவித்தார். தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இசை நிகழ்ச்சியை நடத்தவும் படக்குழு திட்டமிட்டுள்ளது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.